ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. வெயிட் லாஸ் பண்ணும்போது இந்த ஃபுட்டு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எப்படி ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு வெயிட் லாஸ் ரிசல்ட்டு கிடைக்கும், ஒன் டே டயட் பிளானை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். நீங்கள் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்முடைய ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஹெர்பலைஃப் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் பெஸ்ட் ப்ரைஸில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். நீங்கள் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா காலையில் 6 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு நீங்கள் அஃப்ரெஷ் எடுத்துக்கணும். 250 ml ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. அஃப்ரெஷ் 2 ஸ்கூப் ஆட் பண்ணி அஃப்ரெஷ் கம்ப்ளீட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 8 மணிலேருந்து 8:30 மணிக்குள்ளே நீங்கள் ஷேக் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கணும். ஷேக் எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா ஃபார்முலா 1ல் 3 ஸ்கூப், ஷேக் மெட்டில் 2 ஸ்கூப். உங்கள் வெல்னஸ் கோச்சு சொல்லியிருப்பாங்க உங்கள் பாடிக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் எடுத்துக்கணும், 1 ஸ்கூப் எடுத்துக்கணுமா, 2 ஸ்கூப் எடுத்துக்கணுமா, 3 ஸ்கூப் எடுத்துக்கணுமா, உங்கள் வெல்னஸ் கோச்சு சொல்லியிருப்பாங்க. அவங்க சொல்கிற மாரி நீங்கள் ப்ரோட்டீன் ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஷேக் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு நீங்கள் வாட்டர் இன்டேக் பண்ணணும். எக்ஸாம்பிள் பாருங்கள், நீங்கள் 20 கிலோ இருக்கீங்க அப்படின்னா 1 லிட்டர் வாட்டர் இன்டேக் பண்ணணும். அப்போ நீங்கள் எவ்வளோ வெயிட் இருக்கீங்க உங்கள் வெயிட்டை கால்குலேஷன் பண்ணி டெய்லி பேஸில் எவ்வளோ வாட்டர் எடுத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்டேக் பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸு, ஜங்க் ஃபுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லஞ்சு கம்ப்ளீட் பண்ணிடணும். 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே உங்கள் லஞ்சு எடுத்துக்கணும். எந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னா 100 கிராம் ஒயிட் ரைஸ் எடுத்துக்கோங்க, சாம்பார் ரசம் எடுத்துக்கோங்க, வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க, ஒயிட் எக் கம்பல்சரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் லஞ்சு எடுத்துக்கணும். ஈவினிங் 3 மணிக்கு ஒரு அஃப்ரெஷ் எடுத்துக்கணும். 160 ml ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. 1 ஸ்கூப் அஃப்ரெஷ் ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 5 மணிக்கு ஒரு அஃப்ரெஷ் எடுத்துக்கணும். மார்னிங் எப்படி எடுத்தீங்களா அந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் என்னுடைய கோச்சிங் மூலிமா வெயிட் லாஸ் பண்ணணும், உங்களுக்கு ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் எடுத்து கொடுக்க ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஷேக் பார்த்தீங்க அப்படின்னா 8 மணிலேருந்து 8:30 மணிக்குள்ளே உங்கள் ஷேக் கம்ப்ளீட் பண்ணணும். ஃபைபர் ஷேக் தான் நீங்கள் ஆட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த ஃபுட்டு எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டான டயட்லாம் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வெயிட் குறையல அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும். நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணலை அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்காது. ஒரு 1/2 hour வச்சு நீங்கள் எக்ஸசைஸு இல்லை அப்படின்னா வாக்கிங் பண்ணணும். ஸோ கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் ஒன் டே டயட் சார்ட் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வெயிட் லாஸ் டயட் பிளான் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பபாய்.